என்றைக்கும் போல இன்றைக்கும் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது செய்திகள் கிடைக்குமான்னு ட்விட்டரை தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம அண்ணன் இருக்கார்ல மணிசேந்தர் அண்ணே, உங்கள் பதிவு தானே நான் எடுத்துக்கிறேன். அவர் ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது ட்விட்டரில் இப்போ எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதை வாசிக்கிறப்ப எனக்கு உங்களுக்கு அதை சொல்லணும். ஏன்னா எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதனால் அண்ணே உங்கள் அனுமதியோட இதை போடுறேண்ணே. அண்ணன் என்ன எழுதியிருக்காருன்னா, தாவேக்கு ஆதரவாளர்கள் நடத்துகிற ட்விட்டர் ஸ்பேஸ் கூட்டத்தில் தெரியாமல் எட்டி பார்த்த பிறகுதான் தெரிந்தது நாம எவ்வளவு மோசமான மனநோயாளிகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம் என்று. ஒருத்தன் சொல்றான், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருப்பாங்க, நான் இப்பயும் நம்புறேன், அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொருத்தன் சொல்றான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, அதில் என்ன தப்பு, உங்களுடைய வேலை என்ன, அவருக்கு ஓட்டு போட்டுட்டு போகிற வேலை தானே, அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, இதை போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு. அப்புறமா அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்கே உள்ள விமர்சிக்கிற அவங்க கட்சிக்காரங்களே அவங்க திட்டுறாங்களாம். அப்புறம் அவர் எழுதுறாரு, டேய் விஜய்க்கு கூட இப்படிப்பட்ட லாஜிக் தெரியாதுடா, தலை சுற்றி போய் வெளியே வந்துட்டேன். உண்மையில் விஜய் செய்ததை விட இவர்கள் பேசுவதை கேட்டால் இவர்களுக்கு தலைவராக இருக்கின்ற விஜய் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இதில் நமக்கு என்னவென்றால், இவனுங்க வாழுற சமூகத்தில் நாமும் வாழ்கிறோமே, நம்ம பிள்ளைகளும் வாழ போகுதே என்ற பயம்தான். சீரழிவின் ஒட்டுமொத்த வடிவம் இவர்கள். இப்போ நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த பதிவுக்கு கீழே கருத்துக்கள் வரும்ல, இந்த கருத்துக்களை நீங்கள் ஒன்று படித்து பார்க்கணும். நேற்றைக்கும் நான் போட்டிருக்கிற காணொளி அதுக்கு கீழே வந்து படிக்கணும். அந்த கருத்துக்களை வாசிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் இவங்க எந்த யூனிவர்ஸில், அவங்க இங்கெல்லாம் இல்லை, வேறொரு உலகத்திலே இருக்கிறாங்க, தனி உலகம். அவங்களுக்கு இதெல்லாம் தப்பாக தெரியல, இன்னமும் தப்பாக தெரியல, அப்படி வந்து எழுதி வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் இந்த நம்ம போயிட வேண்டிய வார்த்தைகள் தான் எழுதுவாங்க. நீங்கள் படிங்கப்பா, அது வாசித்து பார்க்குறப்ப தான் புரியும். அதை ஒரு கண்டென்ட் எடுத்து செய்யலாம். அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி கேவலமான ஆட்கள் நம்ம கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை தான் இருக்குது, மிச்சம் எல்லாம் கெட்ட வார்த்தையாக தான் இருக்குது. வீட்டிலேயே இப்படி பேசி பழகுவாங்க போல. இதே இது அவனுங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்தாலும், அத்தா நல்லவர் தான், இல்லை மச்சான் நல்லவர் தான், அக்கா தான் சரியில்லை போல அப்படின்னு சொல்லுவானுங்க போல. அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதை தான் அண்ணன் மணிசேந்தர் அவர்கள் எழுதியிருக்காங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நாம இதே மாதிரி இந்த உலகத்தில் ஆச்சரிய குறிகள் வாழ்கிற நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்தாகணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல எல்லாம் மனநல மருத்துவமனை வச்சா பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இப்போ வெளியே வந்துட்டாங்க. இந்த அவங்க தலைவர் கும்பல் அவர் திருமணத்துக்கு வந்தார்ல, அதோட ரொம்ப பேர் திரும்ப வந்துட்டாங்க. அந்த நிலையில அந்த திரை கவர்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள ஒன்றி கவுன்சிலிங் ஏதாவது கொடுத்து ரெடி பண்ணணும். அது யார் செய்யணும்னா வீட்டில் இருக்கிறவங்க செய்யணும். இதில் பெரிய விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்கிறவங்களே சில பேர் இப்படியே தான் இருக்கிறாங்க, இதே மனநிலையில தான் இருக்கிறாங்க. இந்த சீரியல் எல்லாம் பார்த்து அதில் முங்குற மாதிரி இந்த திரைப்படத்திலே அவங்க முங்கி இருக்கிறாங்க. சமூகம் எப்படி போகுது, நம்ம வருங்காலத்துக்கு சரியான ஒரு வசதி நம்ம பூமியில் இருக்குமா அப்படின்லாம் சிந்திக்கிறது இல்லை. என்னமோ திரையில நடக்கிறது தரையில நடக்கும்ங்கிற மனநிலையிலே இருக்கிறாங்க. இப்படியே இருந்தீங்கன்னா திரையில தான் இருக்கணும், திரை கவர்ச்சியில தான் இருக்கணும். நாடு நாசமா போயிடும். வாழ்றதுக்கு பூமி இருக்கவே இருக்காது. சிந்திச்சா சரி.